ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலாவுக்கு எப்படியாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பாண்டியனும் ஒரு வண்டி இருக்குன்னு சொன்னதுமே காலங்காத்தால பாண்டியனை எழுப்பிட்டு போய் அந்த வண்டியை பார்க்குறாங்க. வண்டி என்னதான் செகண்ட் ஹேண்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. போனதுமே நம்ம நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டியை மறைச்சி நின்றுட்டு நம்ம நிலாவை கண்ணை மூடி வெளியில் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிலா வந்து பார்த்ததுமே வண்டியை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆமாம், யாருக்கு இந்த வண்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே புரியாமல் உனக்கு தான் இந்த வண்டின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட முகம் ரொம்பவே மாறுது. அவங்க தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க, நிஜமாவே உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதான்னு சொல்லி சோழன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கு மற்ற எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாளில் ஸ்கூட்டி கற்றுக்கலாம், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சோழனை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே நிலா, நீங்கள் ஒன்றும் எனக்கு கற்றுத்தர வேண்டாம், பல்லவன் உனக்கு ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும் எனக்கு ஓட்ட தெரியும் அண்ணி அப்படின்ன உடனே 2 பேரும் சேர்ந்து பக்கத்து கிரவுண்டில் போய் கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா காலையிலே கற்றுக்கிட போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது, பக்கத்து கிரவுண்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே பின்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே 2 பேருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிலா கற்றுக்கிட்ட பாடு இல்லை. அவங்க பல்லவனை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சதுமே சோழன் போய் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுமே ட்ரை பண்ணுறாங்க. சோழன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கையை எடுத்துட்டு தனியாக ஓட்ட சொல்கிறாங்க நிலாவை. நிலாவுமே தயங்கிக்கிட்டே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஆக்சிலேட்டர் வேகமாக போய் அவங்க தவறி கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்த நிலாவுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. இதை பார்த்ததுமே சோழன் பல்லவன் 2 பேருமே அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா நம்ம நிலா தலையில் நல்லா அடிபட்டிருக்குது. இதை பார்த்ததுமே பல்லவன் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு நிலாவை கூட்டிகிட்டு போய் தலையில் கட்டு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் ரொம்பவே சாரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அந்த வண்டியை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஓட்டுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி ஓட்ட வச்சதுனால தான் நீங்கள் இப்படி கீழே விழுந்துட்டீங்க, என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சோழன் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, கீழே விழாமல் எப்படிங்க வண்டி கற்றுக்கிட முடியும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பழகிக்கிடுதேன். ஏன்னா எனக்குமே வண்டி ஓட்டுறது பிடிக்க தான் செய்யும், என்ன கற்றுக்கட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் சமாதானம் சொன்னாலுமே நம்ம சோழனுக்கு கோபம் வருது. சரி, நம்மளால தான் இப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதுமே வீட்டில இருந்து சேரன், பாண்டியன், நம்ம நடேசன் எல்லாருமே வராங்க. இதை பார்த்ததுமே நம்ம நிலா கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் வரீங்க, ஒரு சின்ன காயம்தான், தலையில தான் அடிபட்டிருக்குது, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு ஏன் எல்லாரும் வந்தீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் சொல்கிறாங்க, நீ என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணு, உனக்கு அடிபட்டிருக்குன்னா நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம், அதான் ஓடி வந்தோன்னு சொல்லிட்டு நடேசன் அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சேரண்ணனும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா மெடிசனையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே அவங்களுக்கு கொஞ்சம் அக்கறையாக தான் பார்த்துக்கிட்டுறாங்க. இப்படி தான் மேலே எல்லாருமே அக்கறையாக இருக்கிறத பார்த்து நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அடிப்பட்டது கூட நல்லது தான் போல, இப்படி எல்லாருமே என்னைய விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிடுதீங்களேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நிலா. இதை பார்த்ததுமே சோழன் எல்லாருமே சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு என்னால் தான் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் விழுந்து விழுந்து உங்களை கவனிச்சுக்கிட்டா நாங்கள் கவனிக்கிறதே நீங்கள் கிண்டல் பண்ணி சிரிக்கிங்களான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, நான் கிண்டல் பண்ணி சிரிக்கவே இல்லை, நீங்கள் எல்லாருமே என்னைய பார்த்துக்கிடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. நிலா மணியத்தனன்னு பார்த்துட்டு, சரி 10 தானே ஆகுது, நான் 11 மணிக்குள்ளே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே கோபம் வருது. எங்க இப்படி அடிபட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கூட லீவ் போட மாட்டிங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி லீவ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாசத்தால் இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம நிலாவால் மறுக்க முடியலை. உடனே அவங்க கூட வேலை பார்க்குற திவ்யான்கிற பொண்ணுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்றைக்கி மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஆஃபீஸோட எம்டி அந்த ராகவ் வராங்க. வந்து இன்னைக்கு நிலா வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், அதனால் அவங்க இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு.
என்னது ஆக்சிடெண்ட்டான்னு சொல்லி ரொம்பவே பதறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரியுமான்னோடனே கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே நிலாவை பார்க்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க. அங்கே ரூமை விசாரித்து போனதுக்கப்புறம் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது. இவர் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிலா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பல்லவன் நீங்கள் யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவர் நான் இந்த மாதிரி நிலாவோட எம்டி ராகவ் அப்படின்னு சொல்லி அறிமுகமாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழனுமே வராங்க. இவங்க எல்லாருமே பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் எல்லாருமே நிலாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க கேட்டதுமே நம்ம நிலா கண் விழிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க வேலை பார்க்குற எம்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க பேச்சை மாத்துறதுக்காக நீங்கள் எப்படி சார் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவருமே கேட்ட கேள்வியை மறந்து நம்ம நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா பல்லவனுக்கு கண்ணை காட்டுறாங்க, எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி. அதே மாதிரி பல்லவனுமே எல்லாத்தையுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மருந்து வாங்க போன சோழனுமே வராங்க. வந்து உள்ளே பார்த்ததுமே உள்ளே அவங்க எம்டி ராகவ் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவர் எப்படி இங்கே வந்தார், இவருக்கு எப்படி விஷயம் தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம அண்ணி தான் ஃபோன் பண்ணி லீவ் சொல்ல கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க எப்படி பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் கிண்டலுக்கு, எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கார், நிலாவை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிடுறாங்க, அதுவும் கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ பழக்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ எதுவும் கண்டதை பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் கோவப்படுறாங்க.